Hello, வணக்கம் friends. இது நம்ம channel Mommy Talks. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ 25 to 27 months இருக்கக்கூடிய குழந்தைகளோட development and activities தான். வாங்க வீடியோக்கு போகலாம். குழந்தைகளோட செகண்ட் பர்த்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட க்ரோத் அண்ட் ஹைட் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு பிளாட்டோ ஆகிடும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமே சொல்கிறோம் ஆப்பிடைட் கம்மியாக இருக்கும் அண்ட் கெயின்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 1 full year பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு ஏறுவாங்கன்னு சொல்கிறோம். செகண்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ஃபுல் இயரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ ஏறுவாங்க, இல்லை சம் பேபிஸ் 1 கிலோ ஏறுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக முன்னாடி எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இப்பயும் அப்படி இருக்கும். ஸோ இதுதான் இந்த நெக்ஸ்ட் 1 year growth பேட்டர்ன். கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாத யோகா போசஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கவுந்தடிச்சு பண்ணுறது, மூவ் பண்ணுறது, நிறைய டிஃப்ரெண்ட் போசஸ் எல்லாத்தையும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. தலைக்கீழே நிற்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. வாக்கிங்கில் வந்து இப்போ ரொம்ப நல்லா எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. சைடு வாக்கிங், பேக் வாக்கிங், எல்லா வாக்கிங்கும் அவங்களுக்கு தெரியும். ஓடுறது பார்த்திங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாகவே ஓட தெரியும். அந்தளவுக்கு இந்த செகண்ட் பர்த்டேக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டே நீங்கள் குழந்தைகிட்ட பார்ப்பீங்க. குழந்தைங்க ஏறுறது, இறங்குறது, படியில் ஏறி இறங்குறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் மேலே ஏறி மேலே இருக்கிறதெல்லாம் ஏறுறது, சேரை கொண்டு வந்து அது மேலே ஏறுறது, இந்த மாதிரி கிளைம்பிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப எஃபிஷியண்ட் ஆகிடுவாங்க இந்த குழந்தைங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அவங்கள பார்த்துக்கணும். ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸும் ரொம்ப அழகாகவே டெவலப் ஆகிருக்கும். குழந்தையால் அந்த 2 விரல்களை வச்சு நிறைய விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். ஸோ ஜிப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இவ்வளோ நாள் வந்து யோசிச்சு பார்த்துருப்பாங்க எப்படி பண்ணணும்னு. இப்போ நல்லாவே தெரியும். லாக் ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது, பசில்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒன்றா சேர்த்து வைக்கிறது, அந்த அளவுக்கான கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு தெரியும். அந்த கைகளை வச்சு நிறையவே பண்ண தெரியும். டாட்லர் ஈட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு புது ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணுங்கிற ஆர்வம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான வெரைட்டிஸ், அதே மாதிரியான ஃபுட்டை வந்து அவங்க ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவாங்க. புதுசான விஷயங்கள் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் போக போக ஆஸ் அ ஃபேமிலி நம்ம அதை சாப்பிடும் போதும், அதை நிறைய தடவை அவங்க பார்க்கும் போதும், அதில் எக்ஸ்போஸ் ஆகும் போதும் ஸ்லோலி அதை சாப்பிட்றதுக்கான ஒரு டெண்டன்சியும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு மேலேயோ இல்லை அந்த சாப்பிட்ற டைம் மேலே இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நிறைய கலர்ஸ்னாலே எப்போவுமே பிடிக்கும், எஸ்பெஷலி இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு. ஸோ நிறைய கலர்ஸ் அவங்க பிளேட்டில் இருக்க மாதிரி, தட் இஸ் நிறைய வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வந்து ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸில் கட் பண்ணி வைக்கிறதோ, இல்லை அந்த மாதிரி கலர்ஸ் கொண்டு வரதோ, இல்லை அந்த பிளேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக. இப்போ என் குழந்தை தீக்ஷித் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு புது பிளேட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டைமுக்கும் அவர் போய் அந்த நியூ பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவார். அது ஒரு சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் தான், ஆனால் அதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது 2-3 இந்த பாகங்கள் பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல் பிளேட்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேட்டோலாம் கொடுக்கும்போது அதில் ஒரு திடீர்னு ஒரு ஆர்வம் வரும் குழந்தைக்கு. புது கட்லரிஸ், ஃபோர்க்கு, ஸ்பூனு, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர்ஃபுல் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கும்போது திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஏஜில் வந்து குழந்தைங்க புது ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்னு சொன்னோம். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் பேக்டு ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்குறீங்க, இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட்டோ இல்லை வந்து ப்ராசஸ் பண்ண சிப்ஸ் பேக்கெட்டோ சம்திங் கலர்ஃபுல்லாக ரேப்பிங்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிரிக்கிறதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும், அது எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்குமா, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் பிரித்து பார்த்துட்டு அதை எடுத்து சாப்பிடணும் கூட ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். அந்த டைம் அவங்க வந்து ரெசிஸ்டண்ட்டாக இல்லாமல் ட்ரை பண்ணவும் பார்ப்பாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி அவங்கள ஏமாற்றி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம். இன்கேஸ் அந்த ஃபுட்டை அவங்க ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் டாட்லர் ஈட்டிங்கில் நம்ம சொல்கிற மாதிரி குழந்தை தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும் அப்படிங்கிறத. ஸோ நம்ம ஜஸ்ட் ஆஃபர் பண்ணிகிட்டே இருப்போம், வெரைட்டிஸை ஆஃபர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதில் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். கம்யூனிகேஷன் இந்த ஏஜில் சூப்பராகவே டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் லாங்குவேஜ் லீப் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வரும். திடீர்னு நிறைய வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நிறைய குழந்தைங்க வந்து பேசுகிறத பார்த்துட்டு கேட்டுட்டு உடனே ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த வேர்ட்ஸை உடனே ரிப்பீட் பண்ணுறது. சில குழந்தைங்க வந்து நல்லாவே நக்கலாக அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. தீக்ஷித்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த வேர்டை வந்து வேறு மாதிரி அவர் சொல்லி அது வந்து கேலி பண்ணுவார், அந்த மாதிரிலாம். அண்ட் 2-3 வார்த்தைகளை வந்து ஒன்றா சேர்த்து அவங்களால கோர்வையாக சொல்ல முடியும். சம் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு சென்டென்ஸாகவே வந்து பேச தெரியும். அந்த அளவுக்கு இந்த 2 வயசுக்கு அப்புறமா வந்து இந்த ஒரு 25 to 27 monthsல நிறைய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்.
இப்போ இந்த 25 to 27 மந்த்ஸில் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட பாடி பார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ அதில் ஏதாவது ஒரு அடிபட்டாலோ இல்லை அதில் வலிக்குதோ இல்லை சம்திங் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா அடிபட்டுருச்சுங்கும் போது காலில் அடிபட்டிருக்கு, காலில் வலிக்குது, இல்லை தேய்ச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃபுல் சென்டென்ஸாக இல்லைனாலும் அதை கம்யூனிகேட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஏஜில் எப்பயும் போல் குழந்தைங்களால் நிறைய வார்த்தைகளை அவங்களோட சூழ்நிலைனாலையும் இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள்னாலையும் தான் நிறையவே வந்து வேர்ட்ஸ் வந்து அவங்களால கற்றுக்க முடியும். ஸோ டெஃபினெட்லி டிவி பார்க்குறதாலையோ இல்லை மொபைல் ஃபோன்ஸ் காட்டுறதுனாலையோ அவங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் நிறைய வார்த்தைகளையும் நம்ம பேசுகிறது மூலமாக அந்த குழந்தைங்க நிறையவே கற்றுப்பாங்க. ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவி பார்க்குறதையும் இல்லை வந்து மொபைல் காட்டுறதையும் நம்ம ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னாலும் காலையில் வந்து ½ அன் ஹவர் இல்லை 1 hour, ஈவினிங் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிங்க. இவ்வளோ தான் பார்க்கலாம், மிச்ச நேரம் நம்ம இப்படி விளையாடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணி அது லிமிட்டடாக கொடுக்கறது நல்லது. இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். மிச்ச ஆக்டிவிட்டீஸை வச்சு நீங்கள் வந்து அதை காம்பன்சேட் பண்ணலாம். பட் இந்த ஏஜில் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் பேசலை அப்படின்ட்டு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டாட்லர் ஏஜை வந்து நம்ம ரொம்ப ஃபன்னி ஏஜ்னு சொல்லலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப குறும்புத்தனமாகவும் ரொம்ப வந்து வேடிக்கையான விஷயங்களை வந்து அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க இமிட்டேட் பண்ணுறதும் நம்மளை கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும் ரொம்பவே காமனாக இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது சவுண்டு பண்ணுறோன்னா அதை வேறு மாதிரி பண்ணி காட்டுறது, இல்லை அவங்க அந்த வார்த்தையை வந்து வேறு மாதிரி சொல்லி காட்டுறது, இல்லை பாடி லாங்குவேஜில் நம்மளை இமிட்டேட் பண்ணி காட்டுறது, அந்த மாதிரி நிறைய இந்த ஏஜ் வந்து ரொம்ப ஃபன்னி கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். குழந்தைங்களோட சோஷியல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த ஏஜில் அப்படின்னா, குழந்தைய பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஈகோசென்ட்ரிக்காக இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும்தான் தெரியும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் அந்த குழந்தைய அடிக்கிறது, இல்லை உங்ககிட்ட வந்து உங்களை வந்து எப்போயுமே இரிட்டேட்டோ இல்லை இரிட்டேட் பண்ணுறோங்கிறது அவங்க இன்டென்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களை ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் காரணம் நம்ம மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் அந்த குழந்தைங்களால இந்த வயசில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கவே முடியும். குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியல, இல்லை ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அவங்க அப்போ தான் ரொம்ப கோவப்படுறது, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது, இல்லை ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க அதால் முழுமையாக பண்ண முடியாது, அந்த டைம்லேயும் ரொம்ப கோவப்படுறது, இதெல்லாம் நீங்கள் நிறைய இந்த ஏஜில் கவனிக்கலாம். ஒரு ஷூ போட ட்ரை பண்ணுவாங்க, அது போட முடியலன்னா உடனே அழுகிறது, அதெல்லாம் செய்வாங்க. நான் முன்னாடி சொன்ன குழந்தைங்க வந்து அந்த ஃபன்னி கம்யூனிகேஷன்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற காமெடி இல்லை சுற்றி நடக்கிற காமெடியும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை பார்த்து சிரிப்பாங்க, அந்த ஹியூமரை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஏஜ் வந்து அதுக்கும் ஒரு டெவலப்மெண்ட். குழந்தைங்களோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஏஜில் வந்து குழந்தைங்க ஒரு ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப சீக்கிரம் வந்து போர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுவாங்க, அது போர் அடிச்சிடும், திருப்பி அங்கேருந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்களே கூட அந்த ஒரு விஷயத்தையும் மாற்றி ட்ரை பண்ணலாம், இல்லை உங்களை வந்து ட்ரை பண்ண சொல்லலாம். நான் வந்து இப்போ பசில் விளையாடிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா எனக்கு போர் அடிக்குது, வேறு ஏதாவது பண்ணலாம், இல்லை அதுலேருந்து வேறு ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி கூட அவங்களால வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும் இந்த ஏஜில். குழந்தைங்க இந்த ஏஜில் ஒரு புது ஸ்கில் கற்றுக்கிறதுக்கோ இல்லை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கோ விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு போர் அடிக்குதுன்னு சொன்னேன் ஒரு ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட்டு வேறு ஆக்டிவிட்டி போயிடுறாங்க அப்படின்னா திருப்பி அந்த விஷயத்தை வந்து பண்ணவே மாட்டாங்களா அப்படின்னு கிடையாது. மேபி அடுத்த நாள் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு பசில் எடுத்துப்போம். பசில் அன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் விளையாடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளடைவில் டெய்லி அந்த பசிலை வந்து சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஒரு நாள் அதில் சக்ஸஸும் ஆயிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு சைடு நீங்கள் நெகட்டிவ்னு நினச்சாலும் கூட இன்னொரு சைடு அந்த குழந்தைக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு விடாமுயற்சி, டிட்டர்மினேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தைக்கு ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு புக்கோ அதை வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா சம்டைம்ஸ் விடாமல் ஒரு வாரம், ஒரு 10 நாள் அதே திருப்பி ட்ரை பண்ணுவாங்க, இல்லை திருப்பி உங்களை வந்து அதை பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்னா அதில் அவங்க வந்து நல்லா அதில் முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும், முழுமையாக அதை சால்வ் பண்ணுற வரைக்கும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போவாங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு புக்கை ஆரம்பிச்சாங்கன்னா அந்த புக்கை டெய்லி படிக்க சொல்லுவாங்க, இல்லை ஒரு பசில்னா அந்த பசிலோடயே நின்றுட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு ஆக்டிவிட்டினா அதோடையே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு அந்த காரணங்கள் தான். நம்ம குழந்தைங்க வந்து இப்போ குட்டி மனுஷங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குன்னு தானாக ஒரு நானே பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஸோ அவங்க ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போ நீங்கள் போய் ஏதோ பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அதை நீங்கள் அசிஸ்ட் பண்ணுறதா அவங்களுக்கு பிடிக்காம போகலாம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். அப்போ கூட அவங்க டென்ஷன் ஆவாங்க, இல்லை சம்டைம்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு ட்ரௌசர் போடுறாங்க, இல்லை ஒரு ஷர்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்களே பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து அதை விடலாம், அவங்களே பண்ணட்டும். இன்கேஸ் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, முடியலன்னு சொல்லிட்டு அழ போகிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் அப்போ வந்து அம்மா ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அப்புறம் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் அதை உடனே அக்ரி பண்ணிட்டு பண்ணுவாங்க.
தூக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஏஜுக்கு அப்புறம் சில குழந்தைங்க வந்து சுத்தமாக டேயில் தூங்காமே போயிருக்கலாம். இல்லை சில குழந்தைங்க வந்து ஒரு மத்தியான டைம்லையோ இல்லை ஒரு மிட் மார்னிங் டைம்லையோ கொஞ்சமாக தூங்கிக்கிறது இருக்கும். அப்புறம் திருப்பி நைட்டில் தான் தூங்க ஆரம்பிப்பாங்க. பட் நைட்லேயும் வந்து குழந்தைங்களால வந்து அட் அ ஸ்ட்ரெச் ஒரு ஃபுல் நைட் தூங்குவாங்களா அப்படின்னா சில குழந்தைங்க அந்த ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்கலாம், நைட் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் தூங்கலாம். இல்லை சில குழந்தைங்களுக்கு இன்னமும் நைட்டில் வந்து அடிக்கடி எந்திரிச்சு பால் கேட்குறதோ இல்லை வந்து டிஸ்டர்ப் ஆகிறதோ ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் ஆகிறதோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ரெண்டுமே ஓகே தான். குழந்தைங்களோட மைல் ஸ்டோன் எப்போ வருதோ அவங்க தானாகவே வந்து அந்த நைட் தூக்கத்தை வந்து தூங்கிப்பாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணுறதுனால தான் இந்த நைட் தூக்கம் இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கவுஸ் மில்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே கூட நாங்கள் பார்த்தது வரைக்கும் நைட்டில் வந்து குழந்தைங்க ஒரு தடவையோ 2 தடவையோ எந்திரிக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்கள கன்சோல் பண்ணி அவங்கள வந்து சூத் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி திருப்பி தூங்க வைக்கிறது தான் நல்லது. பிகாஸ் அவங்க ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் தான் எந்திரிச்சிருக்காங்க இல்லைங்களா. இன்னொரு காமன் மித்தும் இங்கே நான் சொல்லணும். நிறைய பேர் வந்து நைட்டு வந்து ஹெவி டின்னராக கொடுத்துடலாம், எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி நிறைய சாப்பாடு ஊட்டிடலாம், அப்போ குழந்தை நல்லா நைட் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மித்து தான். ஏன்னா நீங்கள் என்ன தான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சாலும் அந்த குழந்தையால் ஒரு 2 இட்லி சாப்பிட முடியுதா இல்லை ஒரு தோசை சாப்பிட முடியுதா, அவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 2 hours 3 hours அப்புறம் ஏதாவது ஒரு பசி வரலாம், அப்போ தண்ணி குடிக்கணும்னு தோணலாம், இல்லை பால் குடிக்கணும்னு தோணலாம். அதுக்காக அந்த குழந்தை எந்திரிச்சிருக்கலாம், இல்லை பசியே எடுக்கலைன்னா கூட சில டிஸ்டர்பன்ஸ்னால எந்திரிச்சிருக்கலாம். ஸோ அதனால் அதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஸோ யாராவது உங்கள் ஃபேமிலியில் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லலாம். அடுத்தது வந்து பாட்டி ட்ரைனிங் இந்த ஏஜில் வந்து கரெக்டாக ஆயிருக்குமா இல்லை நேரம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பாட்டி ட்ரெயின் ஆகிறதுக்குன்னு ஒரு ரஃப் ஏஜ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 18 மாதத்துலேருந்து 30 மாதம் வரைக்கும் நம்ம நடுவில் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஒரு குழந்தையும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய குழந்தைங்கள் இந்த ஏஜில் வந்து ஆல்ரெடி பாட்டி ட்ரெயின் ஆயிருக்கலாம், யூரின் மோஷன் எல்லாம் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை அந்த இடத்துல போய் கூட அவங்க பண்ணியிருக்கலாம். இல்லை சில குழந்தைங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண தெரியுது, பட் பை ஆக்சிடென்ட் அப்பப்போ அங்கே போயிடுறாங்க அப்படின்னா அவங்கள இன்னும் நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். அடிக்கடி அவங்கள வந்து ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறது, கம்யூனிகேட் பண்ண சொல்கிறது, அண்ட் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பாட்டி பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூஸாக கம்யூனிகேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்கனாலே போதும். அவங்க எப்போ அதுக்கு ரெடியோ அப்போ அவங்க பண்ணுவாங்க. சில குழந்தைங்க 2 வயசில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, சில குழந்தைங்களுக்கு 3 வயசு ஆயிருக்கலாம், அதுவும் நார்மல் தான். சில குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வயசு 4 வயசு வரைக்குமே அந்த நைட் வெட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் ரெகுலேட் ஆகிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் இருக்குது. நம்ம பொறுமையாக அதுக்கு வந்து அந்த குழந்தை எப்போ ரெடி அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணாலே போதும். கண்டிப்பாக அவங்க வந்து அதை சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த வீடியோ, இந்த ஏஜில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்கேல் அண்ட் ஸ்கெட்ச் ஒரு பென்சில் கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அழகாக அதில் கோடு போட்டுகிட்டே இருப்பாங்க, ஜாலியாக அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிப்பாங்க. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ குழந்தைங்களா வந்து ஏதாவது ஒரு ஷேப் வரைகிறதோ இல்லை வந்து கோடு போடுறதோ இல்லை கிறுக்கிறதோ டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கேப்பிங் ஆக்டிவிட்டி. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பென் அண்ட் பென்சில் ஒரு ஸ்கெட்ச் இதெல்லாம் கொடுத்திங்கன்னா அதோட கேப் எடுத்து போட சொல்கிறது. ஸோ குழந்தைங்க பொறுமையாக அதை எடுத்து மாட்டி திருப்பி எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி தமிழ் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ தமிழ் லெட்டர்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி மேட்சிங் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பார்ப்பாங்க. ஸோ ஒரு லெட்டரையும் அதோட மேட்ச் பண்ணுறது, அதை மேட்ச் பண்ணி எப்படி எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி தமிழ் லெட்டர்ஸை நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது இதையும் சொல்லிக் கொடுத்தோம்னா டெஃபினெட்லி அதோட உச்சரிப்பு, அதோட சவுண்ட், அதோட ஷேப்ஸ் எல்லாம் குழந்தைங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி அண்ட் எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒன்றும் கிடையாது, ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு பிளாக் செலோ டேப் அந்த டேப் மாதிரி ஓட்டிட்டு அதில் வந்து குழந்தை இதுதான் ரேஸ் ரோடு, நீங்கள் அப்படியே அதில் ஓட்டி அதுக்குள்ளே போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு இமேஜினரியாக பண்ண சொல்கிறது. ஸோ அந்த காரை ஓட்டி அதுக்குள்ளே போய் விட்டுருவாங்க. அப்புறம் அங்கே உள்ளே இருக்கிற கார் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டுட்டு திருப்பி ஓட்டுவாங்க. ஸோ இது வந்து நம்ம செவுரில் இல்லை வேறு ஏதாவது ஒரு கார்ட்போர்டில் எங்கே வேணாலும் இந்த மாதிரி டேப் போட்டி பண்ணலாம். அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி வந்து இந்த ஹோல்ஸோட சைஸ் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு ஹோலு, அப்புறம் ஒரு க்ரையான் போடுற அளவுக்கு ஒரு குட்டி ஹோலு, அதுக்கப்புறம் சின்ன அந்த டூத் பிக் போடுற அளவுக்கு வந்து குட்டி ஹோல். ஸோ குழந்தை கரெக்டாக எந்தெந்த ஹோலில் போட்டால் அதுக்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க வந்து ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு ஹோல்லையும் விட்டு பார்த்துட்டு பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் மாற்றியும் போடலாம், பட் அவங்க அதுலேருந்து அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் பார்த்து கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் உள்ளே இருக்கிறத கொட்டிட்டு திருப்பி எடுத்து அதை போடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ், அந்த அனாலிசிஸ் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும், லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிஐஒய் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறோம். இன்கேஸ் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நம்மளோட மாமி டாக்ஸ் மெம்பர் ஒருத்தவங்களே வந்து இந்த மாதிரி டிஐஒய் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே செஞ்சு நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதை பார்த்து வாங்கிக்கலாம். இதோட கூப்பன் கோட் இதுதான். இதை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த பேஜோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து நம்மளை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் குரூப்பில் ஃபாலோ பண்ணலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் அது மூலமாக கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.